Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு ரோல் basket நார்மல் basket கட்டம் டிசைன் தான் நான் போட போறேன். ஆல்ரெடி வந்து இந்த மாடலை நான் போட்டுருக்கேன். அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ சரிங்களா. இது வந்து நான் ஃபுல்லாக எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றேன். இந்த பாருங்கள், இது வந்து இதோட ரேட்டு வந்து 40 ருபீஸு. ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும். 45 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் மாறும் சரிங்களா. இது வந்து பர்பிள் கலரு, இது வந்து லைட் பிங்க்கு. ஸோ வந்து நமக்கு வந்து கலர் வந்து மேட்சிங்காக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு கலர் வந்து டார்க்காக எடுத்தால் ஒரு கலர் வந்து லைட்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. கவர் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பிரித்து சுற்றும் பொழுதே வந்து நிறைய சிக்காயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து எடுக்கும்பொழுது என்ன பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே இந்த இது இருக்கு இல்லைங்களா, எதனா ஒன்று எடுங்க ப்ராப்பராக, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்று வெளிப்பக்கத்தில் உள்ளதை அப்படியே ரொட்டேட்டாக எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா உள் பக்கம் இருக்கிறத மெதுவாக எடுத்துக்கிட்டு வாங்க. எதனா ஒன்று எடுங்க. நீங்கள் ஒரே டைமில் இதையும் கழிச்சு அதையும் கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கல் தான் ஆகும். ஓகேங்களா. இது வந்து நான் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் இந்த மாதிரி சுருட்டி வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சுற்றிடுங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி மேலேயும் கீழேயுமா இந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு நான் சுற்றிக்குவேன் சரிங்களா. உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ நான் பிரிச்சிடுறேன். அந்த மாதிரி தான் எடுக்கணும். நம்ம சுற்றுறதுக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும். நான் வந்து நமக்கு தேவையான ஒயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சுற்றி வச்சுருவேன் சரிங்களா. இதே மாதிரி தான் நான் சுற்றுவேன் ஓகேங்களா. இப்போ வந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 25 ஒயரு ஓகேங்களா. 25 ஒயரு 6.5 அடி, 6.5 அடியில் 25 ஒயரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்து நான் வந்து 15 ஒயரும், இந்த பிங்க் லைட் பிங்க் கலரில் வந்து 10 ஒயரும் நான் கட் பண்ண போகிறேன் 6.5 அடியில் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து 1 2 3 4 5 6 சரிங்களா. 6.5னா இந்த 6 இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா. 6.5 அடி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஒயரை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே அளவு வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம எத்தனை சொல்லியிருக்கோம், 10 ஒயர் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இதில் 10 ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் சரிங்களா. இப்படி அந்த ஒயரை வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிக்கல் இல்லாமல் அழகாக எடுக்கலாம் ஓகேங்களா. சிக்கல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவும் நம்ம சிக்கல் எடுக்கிறதுக்கும் டைம் வேஸ்ட்டு, அதுக்காக தான் ஓகேவா. இப்போ வந்து நான் 2 கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் 10 கட் பண்ணிடுறேன் சரிங்களா. இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு ஒயரை வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒயரை வச்சே வந்து அடுத்தடுத்து நம்ம எடுத்துடலாம் ஓகே. இப்போ 10 நான் கட் பண்ணிவிட்டு நான் சுற்றுறதை காட்டுறேன். இப்போ நான் எப்படி சுற்றி காட்டினனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம வந்து தேவையான ஒயரை கட் பண்ணிவிட்டு சுற்றுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ரோல்லேருந்து தான் பிரித்து நம்ம வந்து சுற்றணும் ஓகேங்களா. இப்போ வந்து 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 10 ஒயரும் கட் பண்ணிவிட்டு சுற்றுறப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா. இதில் இது வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். இது வந்து சிக்கிடுது, நம்ம ரோலில் சுற்றுறதுக்குள்ளே சிக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து மெதுவாக எடுங்க. இது ஸ்டார்டிங்கே சிக்கிடுச்சுன்னா நம்ம வந்து இதுக்கே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக மட்டும்தான் ஓகேங்களா. இப்போது நான் இந்த பிங்க் கலரில் நான் வந்து 10 ஒயர் கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா 10 ஒயர் இருக்குது சரிங்களா. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது அடுத்து வந்து இதை அப்படியே எடுத்து இந்த பேப்பர் ரோலில் நான் ஆல்ரெடி இந்த ரோல் வந்து சுருட்டி வச்சு அதில் வந்து வேறு கலர்லாம் சொருகிட்ட தீந்து போய் மீதி இருந்தது, அதனால் கரெக்டாக சுருட்டி இருக்குது. நீங்கள் புதுசாக பேப்பர் ரோல் சுருட்டினீங்கன்னா கொஞ்சம் இப்படி நகரும். நல்லா டைட்டாக சுருட்டிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி சுற்றிக்கோங்க ஓகேவா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு சுற்றிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் இதே மாதிரி இதை வந்து சுற்றிடுறேன். சுற்றிட்டு அந்த ரோலில் கட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு, அது ரொம்ப அழகாக சுருட்டியிருந்தாங்க. இது பாருங்கள் கொஞ்சம் கண்ணாப்பின்னான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா சிக்கு ஜாஸ்தி விழுந்துடும். அப்புறம் சிக்கு எடுக்கிறதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆகிடும் சரிங்களா. ஸோ வெளியில் இருக்கா ஒயரு பாருங்கள், இடையில இருக்குது. நம்ம சில ஒயர் அவங்க
சுற்றி வர்றதே அந்த மாதிரி இருக்குங்க, சிக்கல் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப சிக்காயிடுச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம். சரி, ஓகே. இதில் பர்பிளில் பார்த்தீங்கன்னா அதே 6.5 அடியில் 15 ஒயரு. சரிங்களா, பாருங்கள். 1 2 3 4 5 6 6.5. சரிங்களா, இங்கே முடியுது. 6.5 அடியில் 15 ஒயர் கட் பண்ண போகிறோம். நம்ம பர்பிளில் வந்து 15 ஒயர், நம்ம வந்து பிங்க்கில் வந்து 10 கட் பண்ணோம். இதில் வந்து நான் 15 கட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது கொஞ்சம் சிக்கலாகவே இருக்குது, அதனால் பொறுமையாக எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் 15 கட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ரோலில் வந்து நான் சுருட்டிடுறேன். சரிங்களா, சுருட்டிட்டோம்னா நமக்கு வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கும். சரிங்களா, சுருட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா, பாருங்கள். பர்பிள் கலரில் நான் 15 ஒயர் கட் பண்ணிவிட்டு, இதில் வந்து 15 ஒயரு 6.5 அடியில் பர்பிள் கலரில் இருக்குது. பேலன்ஸ் ஒயர் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பேப்பர் ரோல்லே என்ன பண்ணுங்கள், சுருட்டிடுவோம் நம்ம. ஓகேவா, பேப்பர் ரோலில் நல்லா டைட்டாக சுருட்டி வச்சுருங்க. இப்போ அடுத்து நம்ம பேஸ் போட வேண்டியது தான். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. இப்போ வந்து நான் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒயர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சரியாக சுற்றாத மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதனால் உள்ளுக்குள்ளே இருந்த ஒயரை எடுத்து நான் சுற்றுறேன். இப்போ மேல் ஒயர் எடுத்துருந்தால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே சிக்காயிடும். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரோலுன்னா நீங்கள் வந்து வெளி ஒயரை வச்சு சுற்றுங்க. இல்லை கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி, இது நம்ம கட் பண்ணப்பே பார்த்தோம்னா கலைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் உள்ளுக்குள்ளே இருக்க ஒயரை வந்து பொறுமையாக எடுத்து சுற்றுங்க, சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதை நான் சுற்றிட்டு பேஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரும் நான் சுற்றிட்டேன், அதே மாதிரி பிங்க் கலரும் சுற்றியாச்சு. ஓகே, இது வந்து சுற்றி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பேஸ் போடுவோம். பார்த்திங்கன்னா இது வந்து ரன்னிங் ஒயரு நம்ம வந்து ரோலில் சுற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரன்னிங் ஒயரு இது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, 6.5 அடியில் கட் பண்ண ஒயரை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க. ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. 6.5 அடியில் நம்ம வந்து 25 ஒயர் கட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து இது முதல் ஒயரு. இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. சரிங்களா, இப்போ இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ எந்த இடத்துல பிடிச்சிருந்தோமோ அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல மடக்கிக்கோங்க. மடக்கினதுக்கு அப்புறம் இது வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து மடக்கின ஒயரு. சரிங்களா, இது வந்து கட் பண்ண ஒயரு. இப்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா, போட்டுட்டு இது வந்து நம்ம போட போகிற ஃபஸ்ட்டு நாட்டு. 25 ஒயரில் இது வந்து ஃபஸ்ட்டு நாட். ஓகே, இப்போது இதை வந்து நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. சரியா, இப்போ இது வந்து மேலே இருக்கிற ஒயரும் கீழே இருக்கிற ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஈக்குவலாக இல்லைன்னா எந்த இடத்துல ஈக்குவலாக இல்லையோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், அது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம மேலே பின்னி கொண்டு வரும்பொழுது அது ஈக்குவல் இல்லைன்னா அது வந்து நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று பேஸ்கெட் போடுற எல்லாருக்குமே. சரிங்களா, ஸோ நல்லா டைட்டாக போட்டுட்டேன். இப்போது ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் வந்து பர்பிள் கலர்லேயே வந்து 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் என்ன பண்ணுங்கள், ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து நம்ம ரோலில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை இந்த மாதிரி மடக்கிட்டு இப்போது நம்ம மடக்கின ஒயரை கட் பண்ண ஒயர் மடக்கணும் இல்லைங்களா, அதை போட்டு டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவல் இல்லைன்னா ஈக்குவல் ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ 2வது ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து 3வது ஒயரு அதே மாதிரி ஈக்குவலாக மடித்து
கொஞ்சம் நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் ஆகும் ஃபஸ்ட் லைனு, இருந்தாலும் நம்ம டைட்டாக போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போயும் வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 4th ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன். ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். நம்ம 5 ஒயர் ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? இன்னும் ஒரு ஒயர். நான் இது பிகினர்ஸ்க்காக தான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த டவுட்டும் வராத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பர்பிளில் வந்து 5 நாட் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம பிங்க் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் பிங்க் கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா 6 அடியில், அந்த ஒயரை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். சரிங்க? இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ இதை வந்து மடக்கிக்கிட்டு அடுத்ததாக 5 பிங்க் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? 5 பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அடுத்து வந்து 5 பர்பிள் கலர். இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஈக்குவலாக இருக்கான்னு இந்த ஒரு லைன் நம்ம பார்த்தா போதும். பேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்த லைன்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணுறதுனால மட்டும்தான். ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்தது 3வது ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். வந்து தேர்ட் பிங்க் ஒயர். சரிங்களா? அடுத்து 4வது பிங்க் ஒயரு. இப்போ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட் லைனில் நம்ம இது வரைக்கும் 9 ஜாயின் பண்ணியிருக்கோம். பர்பிளில் 5 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பிங்க்கில் 5வது ஒயரு நான் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இன்னும் நமக்கு 15 ஒயரு ஜாயின் பண்ணணும் நம்ம. ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஒயரு பர்பிள், 5 ஒயரு
பிங்க் கலரு. நெக்ஸ்ட்டு வந்து 5 ஒயர் வந்து பர்பிள் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் இது எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான் அடுத்த 5 பர்பிள் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இந்த பர்பிளை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த 5ஐயும் வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? நான் இதை வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிகிட்டே காட்டுறேன். இப்போ வந்து அடுத்த 5 பர்பிள் வரும், அடுத்த 5 பிங்க் வரும், அடுத்த 5 பர்பிள் வரும். ஸோ நம்ம கட் பண்ண 25 ஒயரும் வந்து நமக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து பர்பிள் வந்து 5 ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் பர்பிள் கலரு 5 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 பர்பிள் ஜாயின் பண்ணோம், அடுத்து பிங்க்கு, அடுத்து 5 பர்பிள் ஜாயின் பண்ணிட்டோம், அடுத்து வந்து 5 வந்து பிங்க்கு. சரிங்களா? அடுத்து இந்த 5 பிங்க்கும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 5 பர்பிள், அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 25 ஒயரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? அது ஜாயின் பண்ணால் 25 ஒயரும் ஜாயின் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் இது மாதிரியே பிங்க்கும் 5 ஒயர் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து 2வது ஒயரு. சரிங்களா? ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க, கட் பண்ண ஒயரை மேலே போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 2 ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னும் 3 ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பிங்க் ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து 5 வந்து பர்பிள் வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அதோட வந்து நமக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒயர் எல்லாமே வந்து ஜாயின்ட் ஆகிடும். சரிங்களா? ஈக்குவலாக மடிச்சுட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிடுங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் 5 ஒயரும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பர்பிள் கலரில் 5 ஜாயின் பண்ணணும். சரிங்களா? 1 ஜாயின் பண்ணிவிட்டேன், இன்னும் 4 ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பர்பிள் கலரில் 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் கடைசி ஒயர் ஜாயின் பண்ணுறேன். ஈக்குவலாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண 25 ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 பர்பிள், அடுத்து 5 பிங்க்கு, அடுத்து 5 பர்பிள், அடுத்து 5 பிங்க்கு, அடுத்து 5 பர்பிள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 25 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணி விடுறது? ஃபஸ்ட் ரன்னிங் ஒயர் வந்து இது வந்து ரன்னிங் ஒயர். சரிங்களா? இதை வந்து நம்ம இதோட வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேல் முடிச்சு இருக்குது இல்லைங்களா? இந்த முடிச்சில் மேல் ஒயர் இந்த முடிச்சில் மேல் ஒயரையே அளவாக வச்சும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த சைடில் விட்டுருக்கோம் இல்லைங்களா ஒயரு, அதையே அப்படியே சேமாக வச்சு இதை வந்து கட் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போது ஃபஸ்ட் லைனு நம்ம பின்னிட்டு கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் தான். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சைடில் விட்டோம் இல்லைங்களா ஒயரு, அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த நம்ம மடக்கிக்குவோம். இப்போ இதை மடக்கிடுங்க. மடக்கிட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இப்போது இதை அப்படி மடக்கிட்டு இந்த ஒயரை மேலே போடுங்க. மடக்கின ஒயர் வந்து அடியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, நம்ம இதோட மெஷர் பண்ணி மடக்கணும் இல்லைங்களா, அது வந்து இந்த சைடு போயிடும். ஸோ இது வந்து ரன்னிங் ஒயராக மேல் பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இதை வந்து நாட் போடுங்க.
இது வந்து நீங்கள் டைட்டாக போட்டுக்கலாம். இந்த ஒயரையும் இழுத்து நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ஃபுல்லாகவே லூஸாக ஆகிருக்கும் சரிங்களா. ஃபுல்லாக வந்து லூஸாக ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து அடுத்து போடுற நாட்டெல்லாம் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணும் சரிங்களா. இப்படி டைட்டாக போடுறப்ப தான் நடு லைன் வந்து நமக்கு கொஞ்சம் டைட்டாக வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து நடு லைனா, ஸோ நமக்கு வந்து நடு லைன் வந்து தெரியணும். ஸோ இதை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து நடு லைன் தெரியும். நம்ம அடுத்தடுத்த லைன் போடுறப்போ கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். அந்த சைடு நாட் போடணும். நம்ம இதை ஒரு லைனை பின்னிட்டு அங்கே மெஷர் பண்ணிவிட்டு அந்த சைடு நாட் போட்டுருங்க. இதை இப்படி டைட் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. இப்போ இதே மாதிரி தாங்க, இது வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் வந்து போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஃபஸ்ட் லைன் நம்ம எப்படி போட்டோமோ ஃபஸ்ட் லைனில் ஒயர் ஜாயின் பண்ணோம். ஆனால் இதில் வந்து மேலே இருக்க ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு இது பாருங்கள், இது ஒரு டைட் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து போடுங்க. இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். ஈஸி தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4வது முடித்து போடுறேன் சரிங்களா. இப்போ இந்த லைன் வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு கடைசி நாட் போடுற இடத்துல காட்டுறேன். இவ்வளோ தூரம் போட்டுட்டு இந்த இடத்துல நாட் போடுறப்ப காட்டுறேன். இதில் எந்த கன்ஃபியூஸ் இல்லை. ஒவ்வொரு நாட்டையும் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இதை போடுங்க. இது வந்து ரன்னிங் ஒயரு பர்பிள் கலர் நம்ம ரோலில் சுற்றி வச்சுருந்த ஒயரு. ஸோ இந்த நாட் வரைக்கும் போட்டுட்டு இந்த நாட் போடுற இடத்துல காட்டுறேன். இதை போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இது வரைக்கும் நான் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், செகண்ட் லைனில் வந்து பர்பிள் கலரில் 4 நாட்டு நான் போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் நாட்டு நான் போட போகிறேன் சரிங்களா. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா. இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணி விடுறதுனா, பக்கத்துலேயே நம்ம ஃபஸ்ட்டு லைனில் சைடில் விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரே மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு லைனா, நம்ம போட்ட ஃபஸ்ட்டு லைனு, இது செகண்ட் லைனு. ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து நாட் போட்ட மாதிரி இந்த சைடு என்ன பண்ணுங்க, ஒரு நாட் போட்டுருங்க ஓகேவா. இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு லைன் போடணும். அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடில் இது நடு நாட்டு வந்து நடு லைன் வந்து நான் நாட் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த சைடு இருக்கிற லைனில் இருக்கிற சைடு ஒயரை எடுத்துக்கோங்க. இந்த சைடு ரன்னிங் ஒயரை எடுத்துக்கோங்க. இது வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரு, இது வந்து சைடில் விட்ட ஒயரு. ஸோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வருதா. ஸோ இந்த இடத்த வந்து மடக்கிட்டு இந்த நடு லைனு இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு ஒரு லைன் போட போகிறேன். சரிங்களா. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு நான் கட் பண்ணி விடுற இடத்துல காட்டுறேன். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கண்டினியூவாக நான் பின்னிட்டே வரேன். இப்போ நான் 2 நாட்டு போட்டிருக்கேன். பேலன்ஸ் வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து கடைசி நாட் போடுற இடத்துல நான் காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி விட வேண்டியது தான் சரிங்களா. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டுட்டு காட்டுறேன். இந்த சைடு லைனில் லாஸ்ட் நாட் நான் போடுறேன்.
சரிங்களா? இப்போது இந்த சைடு நடுவில் இருக்க லைன் வந்து நம்ம நாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு இருக்க லைனை அதில் நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா சைடு ஒயரு, அதை மெஷர் பண்ணி இந்த லைனை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம போட்ட லைனை கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது 3 லைன் நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நடு லைனு, இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போது இன்னும் இந்த சைடு ஒரு லைனு, இந்த சைடு ஒரு லைனு நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? போட்டிங்கன்னா 5 லைன் ஆகிடும். நம்ம மொத்தமாக வந்து 10 லைன் இல்லை, நான் 9 லைன் போட்டுக்கலாம். நான் வந்து 9 லைன் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு மடக்கிட்டு எப்போதும் போல் நம்ம இந்த லைன்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட வேண்டியதுதான். ஓகேவா? இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கணும், அந்த சைடு ஒரு லைன் போட்டுட்டு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? லைனை அந்த சைடு ஒரு லைனை போட்டுருங்க. சரிங்களா? மொத்தம் 5 லைன் வந்து பர்பிள் கலர் வச்சு போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம பிங்க் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகேவா? நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து மடியில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வரும். சரிங்களா? ஓகே, இந்த லைன் வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? பேஸும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. மெஷர்மெண்ட் வந்து 2 ரோலுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஓகே, அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா பேஸு போடுறதும் நமக்கு ரொம்ப ஈஸி தான். சரி, இப்போது இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? போட்டுட்டால் நமக்கு 5 லைன் வந்து பர்பிள் கலரில் வந்துடும். ஓகே, பாருங்க, பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம 5 லைன் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து நடு லைனாக நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது நடு லைனு. இந்த சைடு 2 லைன் பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 2 லைன் வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து வந்து பிங்க் கலர் இருக்குது இல்லைங்களா, பிங்க் கலரை வச்சு இந்த சைடு ஒரு லைனு, இந்த சைடு ஒரு லைன் போடணும். நமக்கு அப்போ தான் வந்து டிசைன் கரெக்டாக வரும். அதுக்காக தான். இல்லை பேஸ் ஃபுல்லாகவே பர்பிளில் போடுறா இருந்தாலும் போடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயரை அழகாக வச்சு இந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அடுத்த லைனை போட வேண்டியதுதான். நீங்கள் எந்த 2 கலர் எடுக்கிறீங்களோ அந்த 2 கலரும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வர டிசைனும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் 2 சைடும் பேஸ்கெட்டில் வருது இல்லைங்களா, அதுவும் வந்து உங்களுக்கு 5 லைன்ஸ் மாதிரி தெரியும். அதுக்காக தான் இந்த பர்பிள் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு லைன். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது நமக்கு. ஓகேவா? இது ஃபுல்லாக பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போட வேண்டியதுதான். நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இதே தான். கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா பிங்க் கலர் லைன் வந்து இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று நான் போட்டுட்டேன். அடுத்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு 5, இது ஒன்று 6, இது ஒன்று 7 லைன் வந்திருக்கு. நம்ம வந்து 9 லைன் வந்து பேஸ் போடணும். சரிங்களா? அடுத்த லைன் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் நல்லா அழகாக கிடைக்கும். அதுக்காக தான். இல்லை நீங்கள் பேஸ் ஃபுல்லாகவே ஒரே கலர்லேயே போடுறேன், 2 கலரில் ஏதோ ஒன்றில் போடுறதாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடையில ஒயர் சேஞ்ச் பண்ணாமல், கலர் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை மடக்கிட்டு இந்த சைடு ஒரு லைன் பர்பிள் போட்டுட்டு அந்த சைடும் ஒரு லைன் வந்து பர்பிள் போடணும். போட்டோம்னா நமக்கு வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து நம்ம பின்னி கொண்டு வர வேண்டியதான். கார்னர் டர்ன் பண்ணுறது தான். சரிங்களா?
இப்போது இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக நான் வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிடுறேன். இந்த சைடு நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு ஒரு லைனு, இந்த சைடு ஒரு லைனு பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். ஓகேங்களா? இப்போ எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்னி முடிச்சுட்டா நமக்கு வந்து கார்னர் டேர்ன் ஆகிடும். பின்னி முடிச்சுட்டு ஒயரை வந்து நான் கட் பண்ணுற ஸ்டேஜில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு நான் பின்னிட்டு கட் பண்ணி விட்டுறேன். அந்த சைடு பின்னிட்டு கட் பண்ணுற ஸ்டேஜில் லாஸ்ட் நாட் போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இந்த லைன் வந்து இந்த சைடு வந்து ஒரு லைன் வந்து பர்பிள் கலர் போட்டுட்டேன். இந்த சைடு லைனில் வந்து லாஸ்ட் நாட்டு நான் போடுறேன். இதோட நமக்கு பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரையே அளவாக வச்சு கட் பண்ணிவிடுவோம். ஓகேங்க, இப்போது பேஸ் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், குச்சி சொருகிக்கோங்க. வேணான்னா விட்டுருங்க. குச்சி வந்து எல்லா லைன்லேயும் சொருகணும்னு தேவையில்லை. ஒரு லைன் விட்டு ஒரு லைனு அப்படி சொல்லிட்டு சொருகலாம். தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா, அதை என்ன பண்ணுங்க, ஒடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த லைனில் கொடுத்தீங்கனாலே, இந்த பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே அப்படியே ஒவ்வொரு லைனுக்கும் போகும். அப்படியே சொல்லட்டி இப்படி சுற்றின மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா போயிடும். இந்த லாஸ்ட்டு போயிடுச்சிங்களா, இந்த இடத்தோட முடிச்சுட்டு இதை வந்து ஒடிச்சு விட்டுருங்க. அடிக்கல, நான் கட் பண்ணி விட்டுறேன். சரியா? இப்போது இந்த லைனு அடுத்து வந்து இது ஒரு லைன் விட்டுட்டு நான் இந்த லைனில் சொருகிறேன். நீங்கள் உங்களுக்கு பக்கத்துலேயே சொருக்கிறா இருந்தாலும் சொருகிக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு லைன் விட்டு ஒரு லைனு சொருகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொருகி ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக வந்து சொருகிடலாம். சொருகிட்டு அடுத்து வந்து மேலே பின்னுறது, கார்னர் டர்ன் பண்ணுறது, மேலே பின்னுறதும் நமக்கு. சரியா? இப்போ வந்து பாருங்க, இதே மாதிரி நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொருகிட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள், ஏன்னா ஒயரும் சேர்ந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? உடச்சே இடுங்க. இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது போல், அதான் உடைய மாட்டேங்குது. ஓகேவா? நான் இது ஃபுல்லாகவே பேஸுக்கு வந்து குச்சி சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? குச்சி சொருகிட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பெண்ட் ஆகாமல் இப்படி ஸ்டிஃபாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? குச்சி சொருகிட்டேன் நான். ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து குச்சி சொருகிட்டேன். ஸோ வந்து நமக்கு இந்த சுருங்காமல் இப்படி ஸ்டிஃபாக நிற்குது இல்லைங்களா? இந்த இது வந்து சுருங்கினாலும் இது வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பேஸை பொறுத்த வரைக்கும் இதாங்க கூடையில் வந்து அடி போடுறது அப்படிங்கிறது இதுதான். இது வரைக்கும் தான் வந்து கூடையே அடிப்பாகும். ஓகே, இப்போ வந்து இந்த நடு லைன் நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து பிரித்து விட்டுடலாம். சரியா? பேஸ் போடுற வரைக்கும் தான். ஏன்னா நம்ம நடு லைன் இப்போ இந்த நாட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த இருக்கா நாட் போட்டது, இதுக்கு இந்தாண்ட பார்த்திங்கன்னா 1 2 3 4 லைன் இருக்குது. அதே மாதிரி 1 2 3 4 லைன். அதுக்காக தான் நம்ம இந்த நாட்ஸ் போடுறது, நமக்கு நடு லைன் தெரியணுங்கிறதுக்காக. ஓகே, இதே சேமாக ஒரே கலராக போட்டிங்க பேஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். ஒரே கலரில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எது நடு லைன் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக தான் இந்த நாட்டு. ஓகேவா? நான் இப்போ அதை பிரித்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலர் தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ இது வரைக்கும் பேஸு. இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறது வந்து மேல் பாகம். ஓகேவா? மேலே கூட வளர்த்து கொண்டு வருது. இப்போது அதுலேயே என்ன பண்ணுங்கள், நம்ம கொஞ்சோண்டு விட்டுட்டும் நம்ம பின்னலாம். அப்படிங்கிறப்ப இந்த இடம் திரும்புகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயுமா இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சேமாகவே கொண்டு வர மாதிரி நம்ம பின்னுவோம். ஸோ நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இதே அளவே அளந்துக்கோங்க. நம்ம சைடில்
லாஸ்ட் லைன் பின்னுனேன் சரிங்களா. அந்த லாஸ்ட் லைனில் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து, இது வந்து ரன்னிங் ஒயரு, இதே அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி மடக்கிடுங்க. மடக்கிட்டு இப்போது இந்த லைன்லாம் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இந்த லைனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஆனால் முடிக்கிறப்போ வந்து கட் பண்ணியெல்லாம் விட மாட்டோம். ஓகே, அதனால இது எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமே வந்து இப்போது இந்த லைன் எப்படி பின்னணுமோ அந்த மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வாங்க. நான் இந்த இடம் இந்த இடம் இந்த நாட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த நாட்டு வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன். இதே மாதிரி சேம் நம்ம பேஸ் போட்ட மாதிரியே தான் அப்படியே பின்னிட்டே வர வேண்டியதுதான். நம்ம வந்து அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து கார்னர் டேர்ன் ஆகும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் வந்து பின்னி இந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு இந்த இடம் போடுறப்போ காட்டுறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் பின்னணும். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இந்த லைன் ஃபுல்லாக பின்னி இந்த இடத்துல சரிங்களா. நமக்கு இனிமேல் வந்து கார்னர் டேர்ன் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த லைனில் வந்து நான் லாஸ்ட்டு நாட்டு வந்து போடுறேன். ஓகே, நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விடக்கூடாது. அப்படியே இந்த ஒயரோட நாட் போடணும். அந்த மாதிரி நம்ம போடுறப்போ தான் வந்து கார்னர் டேர்ன் ஆகுது. ஓகே, ஓகேங்களா? இப்போ இந்த லைனில் வந்து கார்னர் டேர்ன் ஆகிடும். ஆனால் டைட்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக பின்னணும். இந்த இடத்துல ஒரு கார்னர் டேர்ன் ஆகும். இப்போ செகண்ட் கார்னர் வந்து நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இந்த லைனில் லாஸ்ட்டு முடிச்சு போடுறேன். மொபைல் லைட் மட்டும்தான் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் வந்து ஷடவுன். ஸோ கரண்ட் இல்லை. ஓகே, இதுவே கொஞ்சம் பவர் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து செகண்ட் கார்னர் வந்து டர்ன் ஆகுது. இப்போது இந்த ரன்னிங் ஒயரையும் இந்த ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் கார்னர் டர்ன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கார்னர் இங்கே, செகண்ட் கார்னர் இங்கே. ஓகே, இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்து இந்த இடம் வரைக்கும் நான் பின்னி கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இந்த இடம் கார்னர் டர்ன் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த லைனில் வந்து லாஸ்ட் நாட்டு இதோட வந்து நமக்கு தேர்டு கார்னர் டர்ன் ஆகும். இப்போ வந்து தேர்டு கார்னர். இப்போது இந்த முடிச்சிருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து வர ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுவோம். சரிங்களா? இப்போ தேர்டு கார்னர் வந்து நமக்கு டேர்ன் ஆகிட்டு. ஓகே, இப்போ இனிமேல் இதோட பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டோம்னா ஃபோர்த்து கார்னர் 4 கார்னரும் நமக்கு டேர்ன் ஆகிடும். ஓகே,
இப்போ வந்து இது வந்து 4th கார்னர் டர்ன் ஆகுது. ஓகே, இந்த லைனில் லாஸ்ட்டு நாட் போடுறேன். இதோட நமக்கு 4 கார்னரும் டர்ன் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம கூட வந்து மேலே பின்னிகிட்டே கொண்டு வர வேண்டியது தான், பின்னி கொண்டு வர வேண்டியது தான். இப்போ இது ரன்னிங் ஒயரு, இது ரன்னிங் ஒயரு, இது வந்து நாட்லேருந்து வந்த ஒயரு. நல்லா டைட்டாக நாட்டை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா 4 கார்னரும் நம்ம டர்ன் பண்ணிட்டோம். சரிங்களா? டர்ன் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு முடிச்சே நான் போட்டுக்கிறேன். கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இது வந்து அடுத்த லைனில் வர ஃபஸ்ட்டு முடிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 2 1 2 சரிங்களா? 2, இந்த சைடு 1 3, இந்த சைடு 1 4 கார்னர் நம்ம டர்ன் பண்ணியாச்சு. கார்னர் டர்ன் பண்ணதோட நமக்கு வந்து பேஸு ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். இனிமேல் நம்ம வந்து மேலே பின்னி கொண்டு வர்றது தான். ஓகேங்களா? அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதாங்க கட்டம் டிசைனுக்கு பேஸ் வந்து நம்ம இப்படி தான் போடணும். கட்டம் டிசைனில் நம்ம வந்து கூட ஸ்டார்ட் பண்ணோம். 2 ரோல் பேஸ்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இதான் வந்து உங்களுக்கு வந்து டிசைன். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து 5 5ஆக வரும். ஓகே, இப்போ வந்து சைட்லேயும் வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸாக வரும். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, சைட்லேயும் இந்த இடையில வந்து நம்ம பிங்க் கலரு இடையில கொடுத்ததுனால நமக்கு வந்து சைட்லேயும் வந்து பாக்ஸ் மாதிரி டிசைன் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நம்ம பார்ட் 2ல் வந்து மேலே எப்படி பின்னி கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா?